ஸ்ரீரங்கம் தொகுதி திகில், இது 50 ஆண்டு சென்டிமெண்ட். ஸ்ரீரங்கம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்கள் உயர் பதவிகளை அடைந்தாலும் சீக்கிரமே தங்களது அடையாளத்தை தொலைத்து விடுவார்கள் என்று பரவும் ஒரு சென்டிமெண்ட் செய்தியால் திருச்சி அரசியல்வாதிகள் திகில் அடைந்து வருகிறார்கள். ஸ்ரீரங்கம் சட்டப்பேரவை தொகுதியில் வெற்றி பெறுபவர்கள் அவர்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் அவ்வளவாக சோபிக்க மாட்டார்கள், அரசியல் ரீதியாக பல்வேறு பிரச்சனைகளை சந்திப்பார்கள் என்று சொல்பவர்கள் அதற்கு சான்றாக இந்த தொகுதியில் 50 ஆண்டு கால தேர்தல் பிளாஷ்பேக்கை எடுத்து போடுகின்றனர். ஸ்ரீரங்கத்தின் 1977, 1980, 1984 ஆகிய 3 தேர்தல்களில் வெற்றி பெற்ற ஆர். சவுந்தரராஜன் எம்ஜிஆர் அமைச்சரவையில் அமைச்சராகவும் இருந்தார். ஆனால் அதன் பிறகு அவர் கஷ்ட ஜீவனம் நடத்தி கடைசி காலத்தை கழித்தார். 1989 திமுக கூட்டணியில் ஜனதா கட்சி சார்பில் நின்று வெற்றி பெற்ற வெங்கடேஸ்வர தீட்சகர் ஆட்சி கலைப்பால் 1.5 ஆண்டிலேயே பதவி இழந்து அரசியலிலும் அஸ்தமித்தார். அதே போல 1991 இங்கு வெற்றி பெற்று அமைச்சரவையில் இடம் பிடித்த அதிமுகவின் கு.பா. கிருஷ்ணன் அதன் பிறகு அங்கு தாக்கு பிடிக்க முடியாமல் தனியாக கட்சி நடத்திவிட்டு தேமுதிகவில் செட்டிலானார். அங்கேயும் ஜொலிக்க முடியாததால் மீண்டும் அதிமுகவுக்கே யூ-டர்ன் அடித்தவர். OPS பக்கம் இருந்துவிட்டு அண்மையில் தாவேகாவில் இணைந்தார். 1996 வெற்றி பெற்ற திமுக வேட்பாளர் தீபா மாயவன் அதன் பிறகு கோஷ்டி அரசியலில் தாக்கு பிடிக்க முடியாமல் தீவிர அரசியலிலிருந்தே ஒதுங்கினார். 2001 வெற்றி பெற்று அதிமுக அமைச்சரவையில் அங்கம் வகித்த கே. பாலசுப்ரமணியம் அதன் பிறகு அரசியலில் நிலைக்கவே முடியவில்லை. 2006 இங்கு வாகை சூடிய மு. பரஞ்சோதி 2011 திருச்சி மேற்கு இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று அதிமுக அமைச்சரவையில் இடம் பிடித்தார். பிற்பாடு பெண் மருத்துவர் ஒருவரின் வன்கொடுமை புகாரால் அமைச்சர் பதவியை இழந்தார். 2021 திமுக சார்பில் போட்டியிட்டு வென்ற திமுகவின் பழனியாண்டியும் இப்போது நிம்மதியாக இல்லை. அமைச்சர் நேருவுக்கு எதிராக அணி திரட்டி நிற்கும் இவர் குவாரி விவகாரம் தொடர்பாக அண்மையில் செய்தியாளர்களை தாக்கிய புகாரில் சிக்கி இருக்கிறார். இதனால் இம்முறை அவருக்கு சீட் கிடைப்பதிலேயே சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது.